நமது கேசி திருச்சி யூடியூப் சேனலில் புத்தாண்டு இரவு நேரலை திருப்பலியில் திருப்பலி ஒப்புக் கொடுக்க விரும்புவோர் 8303480110 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொள்ளவும். அர்ப்பணித்தேன் என்னையே இயேசுவே, உன் அன்பு பலி பீடத்திலே தியாகமாகுவே. அர்ப்பணித்தேன் என்னையே இயேசுவே, உன் அன்பு பலி பீடத்திலே தியாகமாகுவே. உன் பாதையிலே பயணமாகுவே, உண்மைக்கான சாட்சியாய் வாழ்ந்திடுவேன். உன் பாதையிலே பயணமாகுவேன், உண்மைக்கான சாட்சியாய் வாழ்ந்திடுவேன். வாழ்ந்திடுவேன், நான் வாழ்ந்திடுவேன். அர்ப்பணித்தேன் என்னையே இயேசுவே, உன் அன்பு பலி பீடத்திலே தியாகமாகுவே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்துவில் அன்பிற்கினியவர்களே, கிறிஸ்து பிறப்பு காலத்தில் இருக்கின்ற நாம் இன்று அர்ப்பணிப்பை பற்றி நம்முடைய நற்செய்தியில் வாசிக்க நாம் இருக்கின்றோம். அர்ப்பணம் என்றால் நம்முடைய குருக்களுக்கோ கன்னியருக்கோ அல்லது ஆயர்களுக்கோ மட்டுமல்லாமல், அர்ப்பணம் என்பது கிறிஸ்தவராக பிறந்த ஒவ்வொருவருக்கும், குறிப்பாக மனிதர்களாகிய நம் அனைவருக்கும் அர்ப்பணம் என்பது ஒரு கொடையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை இன்றைய நாளில் நாம் சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம். எனவே இன்றைய நாளில் நம்முடைய அர்ப்பண வாழ்வு எவ்வாறு இருக்கின்றது என்பதை நாம் இந்த திருப்பலியில் தொடர்ந்து மன்றாடி ஜெபிப்போம். சகோதர சகோதரிகளை, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தோருக்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம்.
பாடுகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீரொருவரே தூயவர், நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னத, தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆ ஆ ஆ மன்றாடுவோமாக. கட்புலனாகாதவரும் எல்லாம் வல்லவருமான இறைவா, உமது ஒளியின் வருகையால் உலகின் இருளை அகற்றினீரே. அமைதி தவழும் முகத்துடன் எம்மை கண்ணோக்க வேண்டுகின்றோம். அதனால் ஒரே திருமகனுடைய பிறப்பின் மாட்சியை தகுந்த முறையில் முழக்கமிட்டு புகழ்வோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பு இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். தம் சகோதர சகோதரிகளிடம் அன்பு கொள்வோர் ஒளியில் நிலைத்திருக்கின்றனர். திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 3 முதல் 11 வரை. என் பிள்ளைகளே, இயேசுவின் கட்டளைகளை நாம் கடைபிடித்தால் நாம் அவரை அறிந்து கொண்டோம் என்பது உறுதியாக தெரியும். அவரை எனக்கு தெரியும் என சொல்லிக்கொண்டு அவருடைய கட்டளைகளை கடைபிடிக்காதோர் பொய்யர். உண்மை அவர்களிடம் இராது. ஆனால் அவரது வார்த்தையை கடைபிடிப்போரிடம் கடவுளின் அன்பு உண்மையாகவே நிறைவடைகிறது. நாம் அவரோடு இணைந்து இருக்கிறோம் என அதனால் அறிந்து கொள்ளலாம். அவரோடு இணைந்திருப்பதாக கூறுவோர் அவர் வாழ்ந்தவாறே வாழ கடமைப்பட்டவர்கள். அன்புக்குரியவர்களே, நான் உங்களுக்கு எழுதுவது புதியதொரு கட்டளை அல்ல, நீங்கள் தொடக்கத்திலிருந்தே பெற்றிருந்த பழைய கட்டளைதான். நீங்கள் கேட்டறிந்த வார்த்தையை அப்பழைய கட்டளை. இருப்பினும் நான் உங்களுக்கு எழுதுவது ஒரு புதிய கட்டளையே. அது புதியது என்பது
கிறிஸ்துவின் வாழ்விலும் உங்கள் வாழ்விலும் விளங்குகின்றது. ஏனெனில் இருள் அகன்று போகிறது, உண்மை ஒளி ஏற்கனவே ஒளிகிறது. ஒளியில் இருப்பதாக சொல்லிக்கொண்டு தம் சகோதர சகோதரிகளை வெறுப்போர் இருளில்தான் இருக்கின்றனர். தம் சகோதர சகோதரிகளிடம் அன்பு கொள்வோர் ஒளியில் நிலைத்திருக்கின்றனர். இடறி விழ வைக்கும் எதுவும் அவர்களிடம் இல்லை. தம் சகோதர சகோதரிகளை வெறுப்போர் இருளில் இருக்கின்றனர், இருளில் நடக்கின்றனர். அவர்கள் எங்கு செல்கிறார்கள் என்பது அவர்களுக்கு தெரியவில்லை. ஏனெனில் இருள் அவர்களுடைய கண்களை குருடாக்கி விட்டது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. விண்ணுலகம் மகிழ்வதாக, மண்ணுலகம் களி கூர்வதாக. விண்ணுலகம் மகிழ்வதாக, மண்ணுலகம் களி கூர்வதாக. ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள். உலகெங்கும் வாழ்வோரே ஆண்டவரை போற்றி பாடுங்கள். ஆண்டவரை போற்றி பாடுங்கள், அவர் பெயரை வாழ்த்துங்கள். ஆண்டவரை போற்றி பாடுங்கள், அவர் பெயரை வாழ்த்துங்கள். விண்ணுலகம் மகிழ்வதாக, மண்ணுலகம் களி கூர்வதாக. விண்ணுலகம் மகிழ்வதாக, மண்ணுலகம் களி கூர்வதாக. அவர் தரும் மீட்பை நாள்தோறும் அறிவியுங்கள். பிற இனத்தாருக்கு அவரது மாட்சியை எடுத்துரையுங்கள். அனைத்து மக்களினங்களுக்கு அவர் தம் வியத்தகு செயல்களை அறிவியுங்கள். அனைத்து மக்களினங்களுக்கு அவர் தம் வியத்தகு செயல்களை அறிவியுங்கள். விண்ணுலகம் மகிழ்வதாக, மண்ணுலகம் களி கூர்வதாக. விண்ணுலகம் மகிழ்வதாக, மண்ணுலகம் களி கூர்வதாக. ஆண்டவரோ விண்ணுலகை படைத்தவர், மாட்சியும் புகழ்ச்சியும் அவர் திருமுன்னுள்ளன. ஆற்றலும் எழிலும் அவரது திருத்தலத்தில் உள்ளன. ஆற்றலும் எழிலும் அவரது திருத்தலத்தில் உள்ளன. ஆண்டவரோ விண்ணுலகை படைத்தவர். விண்ணுலகம் மகிழ்வதாக, மண்ணுலகம் களி கூர்வதாக. விண்ணுலகம் மகிழ்வதாக, மண்ணுலகம் களி கூர்வதாக.
இனத்தாருக்கு வெளிப்பாடு அருளும் மொழி. இதுவே உம் மக்களாகிய இஸ்ரேலுக்கு பெருமை. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 2 இறை வார்த்தைகள் 22 35 முடிய. மோசேயின் சட்டப்படி தூய்மைச் சடங்கை நிறைவேற்ற வேண்டிய நாள் வந்தபோது இயேசுவின் பெற்றோர் குழந்தையை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்க எருசலேமுக்கு கொண்டு சென்றார்கள். ஏனெனில் ஆண் தலைப்பேர் அனைத்தும் ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கப்படும் என்று அவருடைய திருச்சட்டத்தில் எழுதியுள்ளது. அச்சட்டத்தில் கூறியுள்ளவாறு 2 மாடப்புறாக்கள் அல்லது 2 புறா குஞ்சுகளை அவர்கள் பலியாக கொடுக்க வேண்டியிருந்தது. அப்போது எருசலேமில் சிமியோன் என்னும் ஒருவர் இருந்தார். அவர் நேர்மையானவர், இறைப்பற்று கொண்டவர், இஸ்ரேலுக்கு வாக்களிக்கப்பட்ட ஆறுதலை எதிர்பார்த்திருந்தவர். தூய ஆவியை அவர் பெற்றிருந்தார். ஆண்டவருடைய மெஸ்ஸியாவை காணும் முன் அவர் சாகப் போவதில்லை என்று தூய ஆவியால் உணர்த்தப்பட்டிருந்தார். அந்த ஆவியின் தூண்டுதலால் அவர் கோவிலுக்கு வந்திருந்தார். திருச்சட்ட வழக்கத்திற்கு ஏற்ப செய்ய வேண்டியதை குழந்தை இயேசுவுக்கு செய்து முடிக்க பெற்றோர் அதனை உள்ளே கொண்டு வந்தபோது சிமியோன் குழந்தையை கையில் ஏந்தி கடவுளை போற்றி, ஆண்டவரே, உமது சொற்படி அடியான் என்னை இப்போது அமைதியுடன் போகச் செய்கிறீர். ஏனெனில் மக்கள் அனைவரும் காணுமாறு நீர் ஏற்பாடு செய்துள்ள உமது மீட்பை என் கண்கள் கண்டு கொண்டன. இம்மீட்பே பிற இனத்தாருக்கு வெளிப்பாடு அருளும் ஒளி. இதுவே மக்களாகிய இஸ்ரேலுக்கு பெருமை என்றார். குழந்தை குறித்து கூறியவை பற்றி அதன் தாயும் தந்தையும் வியப்புற்றனர். சிமியோன் அவர்களுக்கு ஆசி கூறி அதன் தாயாகிய மரியாவை நோக்கி, இதோ இக்குழந்தை இஸ்ரேல் மக்களுள் பலரின் வீழ்ச்சிக்கும் எழுச்சிக்கும் காரணமாக இருக்கும், எதிர்க்கப்படும் அடையாளமாகவும் இருக்கும். இவ்வாறு பலருடைய மறைவான எண்ணங்கள் வெளிப்படும். உமது உள்ளத்தையும் ஒரு வாள் ஊடுருவி பாயும் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவில் அன்பிற்கினியவர்களே, இன்றைய வாசகங்கள் அனைத்தும் நம்மை அர்ப்பணித்து வாழ என்ற ஒரு மைய கருத்தில் சிந்திக்க நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. அர்ப்பணம் என்றால் என்ன? அர்ப்பணித்தல். அர்ப்பணித்தல் என்று நாம் கூறிய உடனேயே நமக்கு கோவிலில் இன்றைய நற்செய்தியில் நாம் வாசிக்க கேட்டது போல இயேசுவை காணிக்கையாக ஒப்பு கொடுத்தார்கள். மற்றும் நம்முடைய திருப்பலிகளிலும் நாம் பல்வேறு நேரங்களில் நம்முடைய இல்லத்திலோ அல்லது நம்முடைய ஊர்களில் நாம் விளைச்சலில் கிடைக்கின்ற முதல் பலனை நாம் கடவுளுக்கு அர்ப்பணிக்கின்றோம். நாம் எதை யாருக்கு அர்ப்பணிக்கின்றோம்? இறைவனுக்கு பல்வேறு நேரங்களில் நம்முடைய இந்த முதல் கனிகளையும் பொருட்களையும் நாம் அர்ப்பணிக்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம். இன்று இயேசுவை கோவிலில் காணிக்கையாக அர்ப்பணித்த இந்த நாளில் நாம் நம்முடைய வாழ்வை நாம் கடவுளுக்கும் பிறருக்கும் அர்ப்பணிக்கக்கூடியவர்களாக இருக்கின்றோமா என்பதை சிந்திக்க நமக்கு அழைப்பு விடுக்கப்படுகின்றது. அர்ப்பணம் என்பது கடவுளுக்கு உரியவற்றை கடவுளிடமே கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றது. நம் வாழ்வில் இறைவனின் திட்டத்தை நமதாக்குவது, நம் வாழ்வு வழியாக இறைவனை செயல்பட நாம் அனுமதிப்பது, மொத்தத்தில் கடவுளின் கையில் ஒரு கருவியாக நாம் இருக்க வேண்டும் என்பதே அர்ப்பணத்தின் நோக்கமாக இருக்கின்றது. அர்ப்பணம் என்றவுடன் இது வெறும் திருத்தந்தைக்கோ அல்லது ஆயர்களுக்கோ குருக்களுக்கோ
அருட்சகோதர சகோதரிகளுக்கோ என்ற ஒரு வார்த்தை என்று நாம் எண்ணக்கூடாது. மாறாக அர்ப்பணம் என்பது உலகில் பிறந்த ஒவ்வொருவருக்கும், அதிலும் சிறப்பாக திருமுழுக்கு பெற்ற கிறிஸ்தவர்களாகிய நம் ஒவ்வொருவருக்கும் அர்ப்பண வாழ்வு என்பது இருக்கின்ற ஒன்றாக இருக்கின்றது. எனவே நம்முடைய அர்ப்பண வாழ்வு எவ்வாறு இருக்கின்றது என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். பொதுவாக 2 விதமான குருத்துவத்தை கூறுவார்கள், பொது குருத்துவம், தனி குருத்துவம் என்று. தனி குருத்துவம் என்று கூறினோம் என்றால் ஆயர்களும் குருக்களும் அருட்சகோதர சகோதரிகளும் போன்றவர்கள் அவர்களுடைய வாழ்வை முழுமையாக குடும்ப வாழ்விலிருந்து விலகி தங்களுடைய வாழ்வை முழுமையாக இறைவனுக்கு அர்ப்பணிக்கக்கூடியதை தனி குருத்துவம் என்று கூறுவோம். பொது குருத்துவம் என்று கூறும்போது கிறிஸ்தவர்களாகிய திருமுழுக்கு பெற்ற நம் ஒவ்வொருவருமே பொது குருத்துவத்தில் நாம் இணைக்கப்படுகின்றோம், பொது குருத்துவத்தில் நாம் ஒன்றாக இணைகின்றோம். எனவே பொது குருத்துவத்தில் இருக்கின்ற மனிதர்களாகிய நாம் அனைவருமே அர்ப்பண வாழ்வு வாழ வேண்டும் என்பதே இயேசு நம்மிடம் எதிர்பார்க்கின்ற ஒரு செயலாக இருக்கின்றது. எனவே இன்று நம் வாழ்வில் அர்ப்பணத்தை நாம் எவ்வாறு வெளிப்படுத்த முடியும் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். இன்று நம்முடைய வாழ்வில் நம்முடைய நேரத்தை அல்லது நம்முடைய உழைப்பை, நம்முடைய உறவுகளை நாம் யாருக்காக பல்வேறு நேரங்களில் செலவிடுகிறோம் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். பொதுவாக ஒரு நபர் நம்மிடம் அன்பாக இருக்கிறார் என்றால் அவர் முழுமையாக நம்மிடம் மட்டுமே அன்பு கொண்டிருக்க வேண்டும், அவர் முழுமையாக நான் சொல்வதை மட்டுமே கேட்கக்கூடியவராக இருக்க வேண்டும் என்ற ஒரு மனநிலை நம்மில் பலரில் எழக்கூடும். எனவே உறவுகளை நாம் பிறரோடு பகிர்ந்து கொள்ள, பிறருக்காக, பிறருடைய ஒரு தேவைகளுக்கு அவர்களுக்காக கொடுக்கக்கூடியவர்களாக நாம் இருக்கின்றோமா என்பதை சிந்திக்க வேண்டும். பல்வேறு நேரங்களில் நம்முடைய உழைப்பை பிறருக்காக நாம் பிறர் நல சேவைகளுக்காகவும் பிறருக்கு உதவக்கூடிய வகையில் நாம் நம்முடைய உடைமைகளை, நம்முடைய பொருட்களை நாம் அர்ப்பணிக்கின்றோமா என்பதை சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம். எனவே இன்று உலகில் வாழும் நாம் நுகர்வு கலாச்சாரத்தில் பல்வேறு நேரங்களில் கிடக்கின்ற நாம் பிறரோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு மனநிலையை பல்வேறு நேரங்களில் நாம் பெற்றுக்கொள்வதில்லை. ஆனால் இன்றைய நற்செய்தி வாசகத்தில் நாம் வாசிக்க கேட்டிருப்போம், இயேசுவும் அந்த மரியாவினுடைய கைகளினால் கோவிலில் கொண்டு வந்து காணிக்கையாக அர்ப்பணிக்கப்பட்டது. நம் ஒவ்வொருவருக்காக கடவுள் அந்த தன்னுடைய மகனையே இந்த உலகிற்கு அர்ப்பணமாக்கியதை நினைவாக நாம் இன்றைய நாளில் இந்த நாளை கொண்டாடுகின்றோம். எனவே இன்றைய இந்த அர்ப்பண விழாவை கொண்டாடுகின்ற நாம் நம்முடைய வாழ்வையும் நாம் ஒவ்வொருவருமே அர்ப்பண வாழ்வு வாழ கடமைப்பட்டு இருக்கின்றோம் என்பதை நாம் நம்மையே சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். எனவே பல்வேறு நேரங்களில் நாம் நம்முடைய வாழ்வை பிறருக்காக கொடுக்கின்ற போது நம்முடைய வாழ்வு அருள் வாழ்வாக அமையும். பொதுவாக புனிதர்கள் அனைவரும் தங்களுடைய நேரத்தையும் தங்களுடைய பொருட்களையும் தங்களுடைய உயிரையும் கூட இறைவனுக்காகவும் பிறருக்காகவும் அர்ப்பணித்தவர்களாக இருந்தார்கள். இன்றைய நாளில் நினைவு கூறுகின்ற புனித தாமஸ் பெக்கெட் என்ற ஆயரும் மறைசாட்சியுமானவரும் கூட நீதிக்காக தம் உயிரை துணிவுடன் கொடுக்கக்கூடிய வரத்தை பெற்றுக்கொண்டார். எனவே இன்று நாம் வாழுகின்ற இந்த சூழலில் பல்வேறு நபர்கள் தங்களுடைய முழு வாழ்வையும் பொது வாழ்விற்காகவும் பிறர் நல சேவைகளுக்காகவும் அர்ப்பணிக்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். அண்மையில் நாம் நினைவு கூர்ந்த அருள்தந்தை ஸ்டான் சுவாமி அவர்கள் கூட தன்னுடைய வாழ்வை முழுமையாக அந்த மலைவாழ் மக்களினங்களுக்காக அவர்களுடைய வாழ்வு வளம் பெற வேண்டும், அவர்களுடைய வாழ்வு பாதுகாப்பாக இருக்கப்பட வேண்டும் என்று முழுமையாக தன்னுடைய வாழ்வையை அர்ப்பணிக்கக்கூடியவராக இருந்தார். எனவே நாம் உயிரை பிறருக்காக கொடுப்பவர்களாகவும் நம்முடைய உடைமைகளை பிறருக்காக கொடுப்பவர்களாகவும் நம்முடைய நேரத்தையும் நம்முடைய அன்பையும் பிறருக்கு கொடுப்பவர்களாகவும் இருந்தோம் என்றால் நாமும் அர்ப்பண வாழ்வில் இருக்கின்றோம். அர்ப்பண வாழ்வு நம்மை அருளுள்ள பொருளுள்ள வாழ்வாக நம்முடைய வாழ்வை தொடர்ந்து வழி நடத்தும் என்பதில் எந்த ஒரு ஐயமும் இல்லை. எனவே புனிதர்கள் எவ்வாறு தங்களுடைய நேரத்தையும் தங்களுடைய உறவுகளையும் தங்களுடைய செயல்களையும் இறைவனுக்காக ஒப்படைத்து அருள் வாழ்வில் செழித்து வளர்ந்தார்களோ அதனைப் போல நம்முடைய வாழ்விலும் பல்வேறு நபர்கள் நமக்காக பல்வேறு அர்ப்பணங்களை செய்கின்றார்கள். நம்முடைய வீட்டில் நம்முடைய பெற்றோர்கள் நமக்காக பல்வேறு தேவைகளை நிறைவேற்றுகின்ற போது அவர்கள் பல்வேறு
செயல்களை இழந்து பல்வேறு பொருட்களை இழந்து நமக்காக அவர்கள் அனைத்தையும் செய்கின்றார்கள். நம்முடைய உடன் பிறந்தோர், நம் மீது அன்பு கொண்டுள்ளோர் என்று பல்வேறு நபர்களும் நமக்காக பல்வேறு பொருட்களை அர்ப்பணித்து கொண்டவர்களாக இருக்கின்றார்கள். ஆனால் நாம் நம்முடைய வாழ்வை பிறருக்கு உதவக்கூடிய வகையில் நம்மை நாம் முழுமையாக அர்ப்பணிக்கின்றோமா? நம்முடைய அர்ப்பணிப்பு எதில் இருக்கின்றது? நாம் ஏதாவது ஒரு பொருளுக்கோ அல்லது ஒரு செயலுக்கோ அடிமைகளாக இருந்தோம் என்றால் நம்முடைய வாழ்வு அர்ப்பணிப்பு உள்ள ஒரு வாழ்வாக அமையாது. எனவே அர்ப்பணிப்பு என்று கூறியவுடன் இது ஏதோ குருக்களுக்கோ கன்னியர்களுக்கோ மட்டும் பொருந்தக்கூடிய ஒன்று. நமக்கு பொருந்தாது என்ற ஒரு செயலை, ஒரு எண்ணத்தை நம்மிடையே இருந்து விலகி நம் அர்ப்பணிப்பு வாழ்வு என்பது நம் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கின்ற ஒரு அழைப்பாக, ஒரு வரமாக நாம் ஏற்று வாழ்ந்தோம் என்றால் நாமும் இயேசுவை போல பிறரன்பு சேவையிலும் பிறருக்காக உயிரை கொடுக்கக்கூடியவர்களாகவும் ஒரு சாட்சிய வாழ்வு வாழ முடியும் என்பதில் எந்த ஒரு ஐயமும் இல்லை. எனவே நம்முடைய வாழ்விலும் நாம் நம்மையே முழுமையாக பிறருக்கு அர்ப்பணிக்கக்கூடியவர்களாக வாழ அதற்காக அருள் வேண்டி தொடர்ந்து திருப்பலியில் மன்றாடுவோம். அர்ப்பண மலராய் வந்தேன், அர்ச்சனையாக்கினேன் என்னை. அர்ப்பண மலராய் வந்தேன், அர்ச்சனையாக்கினேன் என்னை. மனமில்லாத மலரானாலும் இதழ் வாடியே போனாலும் வேள்வியில் சேர்த்து கொள்வாய், அந்த ஜோதியில் நிறைவு கொள்வேன். வேள்வியில் சேர்த்து கொள்வாய், அந்த ஜோதியில் நிறைவு கொள்வேன். அர்ப்பண மலராய் வந்தேன், அர்ச்சனையாக்கினேன் என்னை. கோதுமை மணியாய் மடிந்து என்னை வெண்ணிறப்பமாய் தந்தே. கோதுமை மணியாய் மடிந்து என்னை வெண்ணிறப்பமாய் தந்தே. என்னுடல் உன்னுடலாகிடவே, உன்னுடலாய் நான் மாறிடவே மகிழ்வுடன் தந்தேனே. என்னை கனிவுடன் ஏற்பாயே, மகிழ்வுடன் தந்தேனே. என்னை கனிவுடன் ஏற்பாயே. சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் அல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, மாட்சிமிகு பரிமாற்றங்களை ஏற்படுத்தும் எங்கள் காணிக்கைகளை ஏற்றருளும். அதனால் நீர் தந்தவற்றை உமக்கு ஒப்பு கொடுத்து உம்மையை நாங்கள் பெற்றுக்கொள்ள தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் அல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக
என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தம்மிறை இயல்பில் கண்ணுக்கு புலப்படாத கிறிஸ்து எங்கள் இயல்பில் காரணத்தக்கவராக வணக்கத்துக்கு உரிய மறை நிகழ்வாகி பெருவிழாவில் தோன்றினார். காலங்களுக்கு முன்னரே உதித்தவராயினும் காலத்துக்கு உட்பட்டு வாழ தொடங்கினார். இவ்வாறு அவர் வீழ்ச்சியுற்ற எல்லாவற்றையும் தம்மில் எழுச்சி பெற செய்யவும் படைப்புகள் அனைத்தையும் புதுப்பிக்கவும் அழிவுற்ற மனிதரை விண்ணரசுக்கு மீண்டும் அழைத்து செல்லவும் திருவுளமானார். ஆகவே நாங்கள் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து உம்மை புகழ்ந்தேத்தி அக்களித்து கொண்டாடி ஆர்ப்பரித்து பாடுவதாவது தூயவ 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 வான் படைகளின் கடவுளமாண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவ பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும்
எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவை நினைவு கூர்ந்தள்ளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தள்ளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவரும் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மறுமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பு, எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதி ஒற்றுமையும் அளித்தல்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென்,
ஆண்டவருடைய அமைதி என்றும் உங்களோடு இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தம் நம்மை காத்து நமக்கு நிலை வாழ்வு அளிப்பதாக. ஆமென். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக, உயிருள்ள உண்மை சாட்சிகளாக, உமது நற்செய்தின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய், தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களும் வளங்களும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். அன்பின் ஆண்டவரே, இதோ அர்ப்பணித்து வாழ எங்களுடைய வாழ்வில் நாங்கள் எங்களுடைய நேரத்தையும் எங்களுடைய உழைப்பையும் எங்களுடைய உறவுகளையும் நாங்கள் பிறருக்காக அர்ப்பணிக்கவும், உம்முடைய பணிக்கென நாங்கள் அர்ப்பணித்து வாழ எங்களுக்கு தேவையான அனைத்து வரங்களையும் தர வேண்டும் என்று உம்மை மன்றாடுகின்றோம். சம்மதமே இறைவா, சம்மதமே தலைவா. மாலையிலே ஒரு மலராகவும், பாலையிலே சிறு மணலாகவும் வாழ்ந்திட சம்மதமே இறைவா, மாறிட சம்மதமே, சம்மதமே இறைவா. இதோ எங்களுடைய இந்த அர்ப்பணிப்ப வாழ்வை இதோ நாங்கள் உமக்கு ஒப்படைக்கின்றோம் என்று நாங்கள் எங்களுடைய முழு மன சம்மதத்தை உமக்கு அளிக்க இதோ முன் நாங்கள் நிற்கின்றோம். இதோ எங்களுடைய உள்ளத்தையும் எங்களுடைய உழைப்பையும் எங்களுடைய நேரத்தையும் நீரே ஏற்று எங்களுடைய முழு வாழ்வையும் நீரே அர்ப்பணமுள்ளதாக மாற்ற வேண்டுமென்று எங்கள் ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். தயங்கும் மனதுடைய நான் உனக்காகவே உன் பணிக்காகவே வாழ்ந்திட வரம் தருவாய். தயங்கும் மனதுடைய நான் உனக்காகவே உன் பணிக்காகவே வாழ்ந்திட வரம் தருவாய். கருவாக என்னை படைத்து உயர் கண்மணியாய் என்னை வளர்த்து, கருவாக என்னை படைத்து உயர் கண்மணியாய் என்னை வளர்த்து, கரமதிலே உருப்பதித்து கருத்துடனே என்னை காக்கின்றாய். சம்மதமே இறைவா, சம்மதமே
தலைவா, மாலையிலே ஒரு மலராகவும் பாலையிலே சிறு மணலாகவும் வாழ்ந்திட சம்மதமே இறைவா, மாறிட சம்மதமே, சம்மதமே இறைவா. இதோ எங்களை முழுமையாக உம்மிடம் ஒப்படைத்து எங்களுடைய முழு சம்மதத்தையும் உம்முடைய பணிக்கென உமக்கே நாங்கள் பணி செய்பவர்களாக, இறை ஆட்சியின் சித்தப்படி நாங்கள் செயல்படுவர்களாக, இறை ஆட்சியின் விழுமியங்களை எங்களுடைய உள்ளங்களிலும் எங்களுடைய இல்லங்களிலும் நாங்கள் விதைக்கக்கூடியவர்களாக, இதோ எங்களையே முழுமையாக அர்ப்பணிக்கக்கூடியவர்களாக வாழ நீரே எங்களுக்கு வரமருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, எங்களுக்கு அருள் புரிய உம்மை வேண்டுகின்றோம். புனிதமான இம்மறை நிகழ்வுகளின் ஆற்றலால் எங்கள் வாழ்வை என்றும் உறுதி பெறுவதாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்கள் மீது இறங்கி உங்களுக்கு ஆசி வழங்குவதாக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. இந்த மண்ணில் வந்து மன்னன் இயேசு பிறந்தார். இங்கு நாமும் கூடி பாட்டு பாடி மகிழ்வோம். இந்த மண்ணில் வந்து மன்னன் இயேசு பிறந்தார். இங்கு நாமும் கூடி பாட்டு பாடி மகிழ்வோம். இறைவாக்கினர்கள் சொன்னபடி பிறந்த நம் இயேசுவை போற்றிடுவோம், போற்றிடுவோம், நாம் போற்றிடுவோம். லல்லல்லா 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 லல்லா. இந்த மண்ணில் வந்து மன்னன் இயேசு பிறந்தார். இங்கு நாமும் கூடி பாட்டு பாடி மகிழ்வோம். மார்கழி இரவின் குளிரினிலே மாபரி மகனாய் வந்துதித்தார். மார்கழி இரவின் குளிரினிலே மாபரி மகனாய் வந்துதித்தார். மாடுகள் அடையும் தொழுவத்திலே மனிதருள் மாணிக்கம் பிறந்தாரே. ஆடுகள் அடையும் தொழுவத்திலே மனிதருள் மாணிக்கம் பிறந்தாரே. இந்த மண்ணில் வந்து மன்னன் இயேசு பிறந்தார். இங்கு நாமும் கூடி பாட்டு பாடி மகிழ்வோம். இந்த மண்ணில் வந்து மன்னன் இயேசு பிறந்தார். இங்கு நாமும் கூடி பாட்டு பாடி மகிழ்வோம். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே ஆமென்.